குறிப்பா 2 நாளுக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழகத்துல அரசு பள்ளிகள்ல சேர்க்கை 39% இருந்து 37% குறைஞ்சிருச்சு. இந்த ஆட்சியில தனியார் பள்ளி தான் சாதகமா இருக்குது அப்படின்லாம் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க? சரி, நீங்கள் ஒரு ட்வீட் போட்டது ஒரு பெரிய நியூஸாக இப்போ நீங்கள் கேட்குறீங்க, பரவாயில்ல. இப்போ நேற்றே நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் இதுக்கான ஒரு பதில் நான் கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க பத்திரிகை நண்பர்கள். குறிப்பாக இன்றைக்கி நான் மதுரைக்கு வந்தது காரணம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணனுடைய நீண்ட நாள் கோரிக்கை தரம் உயர்த்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கோரிக்கை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைவேற்றி தந்திருக்கின்றார். அந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். என்னுடைய அறிவிப்பில் ஒரு 2 அறிவிப்புகளாக இன்றைக்கு இந்த சத்திரப்பட்டி பள்ளிக்கூடத்தில் குறிப்பாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இருக்கின்ற ஒரு லைப்ரரிக்கு ஒரு புத்தகம் இவ்வளோ நம்பர் ஆஃப் புக்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஒரு 6700 ஸ்கூல்ஸ்க்கு நாங்கள் அங்கே இருக்கின்ற நூலகத்துக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இருக்கிற நூலகத்துக்கு புத்தகம் வழங்குறது. அது மாதிரி 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தளவாட பொருட்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு 7000 ஸ்கூலுக்கு அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸில் தளவாட பொருட்கள் கிட்டத்தட்ட இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தளவாட பொருட்களையும் வழங்கி இது 2 அறிவிப்புகள். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி சொன்னால் இந்த ஆண்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4 லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்களை நம்முடைய அரசு பிள்ளை சேர்த்துருக்கோம். அவர் சொன்ன மாதிரி இன்னும் யூடைஸ் ரிப்போர்ட்டில் அது இன்னும் அப்டேட் ஆகலை. ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே எங்கேயுமே அப்டேட் ஆகலை. ஸோ அவர் பழைய ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணதை வச்சு அவர் சொல்லிட்டு இருக்காரு. மற்றொன்று, அரசு பள்ளி அப்படிங்கிறது வரும்பொழுது இது ஒரு சேவை மனப்பான்மையோடு நடத்தக்கூடாது. உங்களுக்கு எல்லாருமே தெரியும். தனியார் பள்ளிகள் என்பது என்னதான் அது ஒரு கல்வி சார்ந்து ஒரு அறிவை புகட்டுகிறார்னு சொன்னாலும் அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கக்கூடியது தான், தப்பு கிடையாது அதனால். ஆனால் நம்ம அரசு பள்ளி என்பது நமக்கான ஒரு சேவை வழங்கக்கூடிய வெறும் 4 பிள்ளை தான் சார் ஊரில் இருக்கனாலும் அந்த 4 பிள்ளைக்கு ஒரு கட்டடம் கட்டுவோம், அந்த 4 பிள்ளைக்கு ஒரு டீச்சர் வைப்போம், அந்த 4 பிள்ளைங்களுக்கு நாங்கள் பாடம் நடத்துவோம். அரசு பள்ளிக்கு மட்டும் இது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிடர் என்று சொன்னால் அந்த நலம் சார்ந்து ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துவோம். பழங்குடியினர் என்று சொன்னால் அந்த மலை ஏறி போய் அங்கே ஒரு ஸ்கூலை வச்சு அந்த பழங்குடியின மக்களை கொண்டு நாங்கள் கல்வி அறிவை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கே அடர்த்தியாக இருக்கிறாங்க அங்கே போய் நம்ம ஸ்கூல் நடத்தினா நமக்கு மிகப்பெரிய நமக்கு ஒரு வருமானம் இருக்குமே என்று நாங்கள் கண்டிப்பாக நினைக்கிறது எந்த அரசாங்கமாகவே இருந்தாலும் சரி. இது சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடியது தான். அந்த யூடைஸ் ரிப்போர்ட் என்பது முழுமையாக அது அப்டேட் ஆகி வரும்பொழுது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நாம் உயர்ந்திருக்கோம். இப்போ ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நானே சொல்கிறேன், கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேற்பட்டுங்கிற மாணவ நாம் அன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கோம். தனியார் பள்ளியின் போது எல்லா தனியார் பள்ளியிலும் எல்கேஜி யூகேஜிலேருந்து தான் அவங்க ஆரம்பித்து கொண்டு போவாங்க. நம்ம அரசு பள்ளின்னு வரும்போது கிட்டத்தட்ட 2381 ஸ்கூல்ஸ் தான் எல்கேஜி யூகேஜியோடு இருக்கக்கூடியது. மற்ற எல்லாமே 1ஆம் வகுப்புலேருந்து இருக்கக்கூடியது தான். அனைத்தையும் நம்ம 37,000 பள்ளிக்கூடங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிட்டத்தட்ட நமக்கு 7,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஸ்கூல்ஸ் இருக்குது. அங்கே யாரும் அட்மிஷன் புதுசாக சேர்க்க மாட்டாங்க. சேர்க்கதே பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு இல்லைன்னா எல்கேஜி யூகேஜி தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் வைத்து கொண்டு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி நாங்கள் 4 லட்சம் பேருக்கு நாங்கள் சேர்த்துருக்கிறோம். ஸோ அது சார்ந்து அவரும் அதை உணர வேண்டும். இல்லை இது அரசியல் பார்க்காமல் நான் மாணவ செல்வங்களுடைய நலனோடு அக்கறையோடு தான் நான் சொல்லியிருக்கேன் என்று சொன்னார்கள். அந்த கருத்தும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அது சார்ந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அந்த சசிகாந்த் எம்பி கல்வி நிதிக்காக உண்ணாவிரதம் இருந்தார். ஆனால் திமுக சார்பில் நீங்கள் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கீங்க, போய் ஒரு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு பரவலாக பேசுகிறாங்க. ஏன்னா நீங்களாம் தெரிவிச்சிருக்கலாம் நேரடியாக. இல்லை, நான் பத்திரிகைக்கு பார்த்துருக்கேன். நேற்று நம்முடைய நாடாளுமன்ற தலைவர் கனிமொழி எம்பி மேடம் கூட நேற்று போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆளுங்கட்சி இல்லாமல் தோழமை கட்சி சார்ந்த எல்லாருமே தான் நாங்கள் ஒரு பக்கம் உரிமை குரலாக டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டே இருந்தோம்னா அவர் தன்னுடைய பங்குக்கு தாமும் நம்ம நாடாளுமன்றத்தோட கவனத்தை ஈர்க்க வேண்டும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்த்து அதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் ஒவ்வொருடைய ஆர்ப்பாட்டமும் போராட்டங்களும் இன்றைக்கி நடைபெறுகிறது. ஒவ்வொரு விதத்தில் அது நடைபெறுகிறது, அவ்வளோதான். இப்போ அவர் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு இருக்கும்பொழுது ஏன்னா அவர்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். ஸோ ஒரு ஆதங்கம், ஒரு இளைஞனாக ஒரு ஆதங்கத்தோடு இன்றைக்கி அவர் அங்கே அதை வெளிப்படுத்துகின்ற முறை அவருக்கான முறை. எங்களுடைய முறை என்பது உரிமையை குரலை கேட்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் நாங்கள் டெல்லிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை போயிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் இதை அறிந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜெர்மனியில் இருந்தாலும் உடனடியாக சசிகாந்த் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். உடனடியாக நம்ம நாடாளுமன்றம் சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்கள் மூலமாக நாடாளுமன்ற தலைவரை நம்ம அனுப்பி வைக்க வேண்டும். அதுதான் முறையாக இருக்கும் என்று சொல்லி நேற்று உடனடியாக கனிமொழி எம்பியை அமைச்சு நாங்கள் இதை கொடுத்துருவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது சசிகாந்தாக இருந்தாலும் சரி, அது அன்பில் மகேஷாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து இது ஒரு மக்கள் குரலாக ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டி அப்படின்னாச்சும் அந்த ஒன்றிய அரசு நம்முடைய பிள்ளைங்களுக்கு அந்த நிதியை விடுவிப்பார்களா என்கின்ற இயக்கம் தான் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.